வைகைக்கரை உபவனத்துல அழகன் பெருமாள் இளைய நம்பிக்கு 5 பேரை அறிமுகப்படுத்துவான். அதுல குரலனை தவிர மற்ற 4 பேரும் தலைநகருக்குள்ள போய் ஒற்றறிஞ்சிட்டு வர்றதுக்காக போயிருப்பாங்க. அந்த சமயத்துல களப்பிரர்கள் தலைநகருக்குள்ள காவல் அதிகப்படுத்தினதால அவங்க யாருமே திரும்பி வர முடியாம இருந்தது. அவங்களுக்கு என்ன ஆச்சோன்னு மத்தவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல தேனூர் மாந்திரீகன் செங்கணான் நிறைய காயங்களோட வந்து சேர்றான். இந்த நிகழ்வோட தான் முந்தைய அத்தியாயம் முடிவடைந்தது. அந்த நிகழ்வோட தொடர்ச்சியை தான் இந்த பகுதியில நீங்க கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நித்திலவல்லிங்கிற நாவலுடைய முதல் பாகத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 29 அத்தியாயங்களை பார்த்திருக்கோம். 30வது அத்தியாயத்துல இருந்து இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 30, சாகச பேச்சு. நீங்கள் ஒப்புக்கொண்டால் இப்போதும் கூட நான் ஓர் உதவி செய்ய முடியும். இன்று மாலையிலேயே இருந்த வளமுடையார் கோயிலுக்கு சென்று வழிபாட்டை செய்த பின் உங்களுக்காக யானை பாகன் அந்துவனை நான் கண்டு வர முடியும் என்றாள் ரத்தினமாலை. இப்போதுள்ள நிலையில் அது அபாயகரமானது என்றான் அழகன் பெருமாள். நீண்ட நாட்களாக இங்கே வராததிலிருந்து அந்துவனை பற்றியே எனக்கு சந்தேகமாயிருக்கிறது. அவனுக்கும் ஏதாவது நேர்ந்திருக்குமோ என்னவோ என்ற ஐயத்தோடு கூறினான் இளைய நம்பி. அதை கேட்டு கலீர் என்று சிரித்தாள் ரத்தினமாலை. இளைய நம்பி உடனே கடுமையாக அவளை நோக்கி கேட்டான், ஏன் சிரிக்கிறாய் என்று. ஒரு கணம் தயங்கிய பின் அவனை பருகி விடுவது போல ஆவல் ததும்பும் விழிகளால் பார்த்த ரத்தினமாலை, அந்துவனை பற்றி நாம் இங்கிருந்து கவலைப்படுவது போல் நம்மை பற்றி அந்துவனும் அங்கிருந்து கவலைப்படலாம் என்று நினைத்தேன். எனக்கு சிரிப்பு வந்தது என்றாள். அப்படியானால் அவனுக்கு எதுவும் நேர்ந்திருக்க கூடும் என்று நினைக்கவும் அவசியமில்லை என்கிறாயா நீ என்று கேட்டான் இளைய நம்பி. சந்தேகம் என்ன? நான் இப்போது சென்றாலும் யானை கொட்டாரத்தில் அவனை காண முடியும் என்றாள் ரத்தினமாலை. தெய்வ வழிபாட்டுக்கு போகிற நீ என்ன காரணத்தோடு யானை கொட்டாரத்தில் போய் அவனிடம் பேசிக்கொண்டு நிற்க முடியும் என்று கேட்டான் இளைய நம்பி. அது நான் பட வேண்டிய கவலை. என்னால் முடியும் என்பதால் தான் நான் கவலைப்படாமல் போய்விட்டு திரும்ப முன்வருகிறேன் என்றாள் அவள். இப்படி வெடுக்கென்று மறுமொழி கூறும் போதெல்லாம் உன்னை கடுமையாக கோபித்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது ரத்தினமாலை என்றான் இளைய நம்பி. ஆஹா, நிறைய கோபித்துக் கொள்ளுங்கள். எனக்கும் அது பிடித்துத்தான் இருக்கிறது. திருக்கான பேர்காரர்கள் முகங்களில் புன்சிரிப்பை விட கோபம்தான் அழகாக இருக்கும் போல் தோன்றுகிறது என்றாள். அப்படியானால் என் கோபத்திற்கு நீ பயப்பட மாட்டாய் அல்லவா என்று கேட்டான் இளைய நம்பி. ஆண்களின் கோபத்தை எப்படி வெற்றி கொள்வதென்கிற ரகசியம் எனக்கு தெரியும். இதை சொல்லும் போது ரத்தினமாலையின் குரலில் தொனித்த இங்கிதமும் முகத்தில் ஒளிர்ந்த நாணமும் கண்களிலும் இதழ்களிலும் தோன்றி மறைந்த முறுவலும் இளைய நம்பிக்கு புரிந்தன. அவள் ஒரு தேர்ந்த மந்திரவாதியின் சாகசத்தோடு அவனை மயக்கினாள். அப்போது காரணம் புரியாத வெறுப்போடு தொடங்கிய அவர்களுடைய நட்பு இப்போது இப்படி காரணம் புரியாத மயக்கத்தில் ஆழ்த்த தொடங்கியிருந்தது. அவன் மாறியிருந்தான், அவள் மாற்றியிருந்தாள். அவன் அவளுடைய இதயத்தின் யாழ் ஒலியை இன்னும் நெருங்கி கேட்க முடியாதபடி அழகன் பெருமாளும் குரலனும் மாந்திரீகன் செங்கணானும் அருகில் இருந்தார்கள். 1000 பேர் அருகில் இருந்தாலும் புரிகிறவனுக்கு மட்டும் புரிய வைக்கும் நயமான வார்த்தைகளில் பேசும் சாகசம் அந்த இளம் கணிகையிடம் இருந்தது. மனத்தினால் தங்களுக்கு இடையே ஏதோ புரிவது போலவும் நெருங்குவது போலவும் உணர்ந்தான் இளைய நம்பி. ஒரு வெறுப்பின் முடிவில் இவ்வளவு பெரிய பிரியமா என்று நினைத்த வேளையில் தான் சுலபமாக தோற்றது எப்போது என்று அவனுக்கே புரியவில்லை. தோற்றிருக்கிறோம் என்பது மட்டும் புரிந்தது. வென்றவள் மேல் சீரவோ சினம் கொள்ளவோ முடியாமல் இருந்ததுதான் ஏன் என்று அவனுக்கு புரியவில்லை. அன்று மாலை அவள் இருந்த வளமுடையார் கோயிலுக்கு சென்று வர அவர்கள் எல்லோரும் இணங்கினார்கள். அந்துவனை காணவும் அவனிடமிருந்து ஏதாவது தெரிந்தால் அதை அறிந்து வரவும் அவள் சென்று வருவதில் தவறில்லை என்றே இளைய நம்பிக்கும் இப்போது தோன்றியது. ரத்தினமாலை தன் வலது கையில் பூக்குடலையோடு பணிப்பெண் பின்தொடர புறப்பட்ட போது இருந்த வளமுடைய பெருமாளிடம் இன்று என்ன வரம் வேண்டுவதாக உத்தேசம் என்று அவளை கேட்டான் இளைய நம்பி. அவள் அவனை ஏறிட்டு பார்த்து முகமலர்ந்தாள். பிறகு நிதானமாக மறுமொழி கூறினாள். நேற்று வரை நாட்டை களப்பிரர்களிடமிருந்து காப்பாற்று என்று வேண்டுவதை தவிர வேறு சொந்த வரம் எதற்கும் என்னிடம் விருப்பமின்றியே இருந்தது. ஆனால் இன்று அதற்கும் அதிகமாக
சொந்த முறையிலும் கூட ஒரு வரம் வேண்டலாம் என்று தோன்றுகிறது என்றாள். இதன் அர்த்தத்தை உள்ளூர உணர்ந்து அவன் புன்னகை பூத்தான். பல்லக்கில் ஏறுவதற்கு முன் அவனை அவள் கேட்டாள், இன்றும் நான் திரும்பி வந்த பிறகு நீங்கள் என்னை கோபித்துக் கொள்வீர்கள், என் மாளிகையிலிருந்து உடனே வெளியேறி விடுவதாக பயமுறுத்துவீர்கள், அப்படித்தானே என்று கேட்டாள். உனக்கு ஏன் மீண்டும் அப்படி ஒரு கற்பனை என்று கேட்டான் இளைய நம்பி. கற்பனை இல்லை, மெய்யாகவே நீங்கள் அப்படி கோபித்துக் கொண்டால்தான் நான் பாக்கியம் செய்தவளாவேன் என்றாள் அவள். அது எப்படி என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் இளைய நம்பி. நீங்கள் கோபித்துக் கொண்டால்தான் இன்றும் உங்கள் பாதங்களை தீண்டி பொறுத்தருளும்படி வேண்டிக் கொள்ள நான் வாய்ப்பு பெறுவேன். இல்லையானால் உங்களை நான் வேறெப்படி அருகில் நெருங்கவும் வணங்கவும் தீண்டவும் முடியும் என்று கேட்டாள் ரத்தினமாலை. அவளுடைய இந்த சொற்கள் அவனை மிகவும் நெகிழச் செய்தன. அவளுக்கு பதிலுரைக்க அவனுக்கு பொருத்தமான பதில்களே கிடைக்கவில்லை. பல்லக்கில் ஏறும் முன் சாகசமான சொற்களின் உரிமைக்காரியாகிய அவள் கூட சொற்களின் எல்லைக்கு அப்பால் போய் விழிகளில் நீர்மல்க இருப்பதை அவனும் கண்டான். அவளுடைய அந்த கண்ணீரை சொற்களால் உபசரிப்பதா உணர்வினால் ஏற்பதா என முடிவு செய்யவே இயலாமல் சில கணங்கள் திகைத்தான் இளைய நம்பி. அத்தியாயம் 31. கனவும் நினைவும். ரத்தினமாலையின் அந்த அன்பையும் வினயத்தையும் கண்டு பதிலுரைக்கு ஏதும் பதங்கள் கிடைக்காமல் திணறிய இளைய நம்பி முறுவலை மட்டுமே அவளுக்கு விடையாக கொடுத்தான். அவளை இருந்த வளமுடையார் கோயிலுக்கு அனுப்பிவிட்டு இளைய நம்பியும் அழகன் பெருமாளும் குரலனும் பணிப்பெண்களும் மாளிகைக்குள்ளே திரும்பினார்கள். பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உடனே அந்த மாளிகையின் கதவுகள் உட்புறமாக தாளிட்டு அடைக்கப்பட்டன. உள்ளே திரும்பியதும் உடனே இளைய நம்பியும் அழகன் பெருமாளும் தேனூர் மாந்திரிகன் படுத்த படுக்கையாக கிடந்த கட்டில் அருகே போய் அமர்ந்தார்கள். குரலன் நிலவரை முனையை காவல் புரிவதற்காக சந்தனம் அரைக்கும் பகுதிக்கு சென்றான். முதல் நாள் இரவு உறக்கம் இல்லாமல் கழிந்திருந்த காரணத்தால் இளைய நம்பிக்கு மிகவும் களைப்பாக இருந்தது. மாந்திரிகன் செங்கனானோடு ஆறுதலாக சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த பின் அங்கேயே அங்கிருந்த மஞ்சம் ஒன்றில் போய் சாய்ந்தான் இளைய நம்பி. அவனுடைய உடல் மிகவும் அயர்ந்து போயிருந்தது. படுத்த சில கணங்களிலேயே அவன் விழிகளும் நினைவும் சோர்ந்து உறங்கிவிட்டான். அழகன் பெருமாளும் தேனூர் மாந்திரிகனும் மெல்லிய குரலில் ஏதோ உரையாடி கொண்டிருந்தார்கள். தன்னை மறந்து உறக்கத்தில் இளைய நம்பி ஒரு கனவு கண்டான். ஒளி வீசும் முத்துக்களாலும் மணிகளாலும் அலங்கரிக்கப்பட்டதும் பொன்மயமாக உயர்ந்ததுமான ஒரு பெரிய மாளிகையின் படிகளில் ஏறி உள்ளே நுழைவதற்காக வாயிலருகே நின்று கொண்டிருந்தான் இளைய நம்பி. ஏதோ ஞாபகத்தில் வாயில் கதவுகளை கடந்து அந்த மாளிகைக்குள் நுழையும் முன் அவன் திரும்பி கீழ்முகமாக தான் ஏறி வந்த படிகளை பார்க்கிறான். பார்த்ததும் அவனுடைய கண்களும் கால்களும் தயங்கின. கீழே கடைசி படியில் கணிகை ரத்தினமாலை தலைவிரி கோலமாக நிற்கிறாள். காடாய் அவிழ்ந்து தொங்கும் கருங்கூந்தலின் நடுவே அவளுடைய எழில்முகம் மேகங்களின் நடுவே நிலவு பூத்த மாதிரி வனப்பு மிகுந்து காட்சியளித்தது. அவன் பார்த்த பின்பும் அவள் அந்த முதல் படியிலேயே தயங்கி நின்று கொண்டிருந்தாள். மைத்தீட்டிய அவளுடைய விழிகளில் ஏக்கம் உலவிக் கொண்டிருப்பதை அவன் காண முடிந்தது. அப்படியே கீழிறங்கி ஓடிப்போய் அந்த முகத்தை தன் முகத்தோடு அணைத்து கொண்டு அதன் மென்மையையும் வெம்மையையும் அளந்தறிய வேண்டும் போல இருந்தது அவனுக்கு. ஆனாலும் தான் ஏறி வந்துவிட்ட படிகளின் உயரத்திலிருந்து மீண்டும் திரும்பி கீழே இறங்கி போக முடியாமல் ஏதோ தன்னை தடுப்பதையும் அவன் உணர்ந்தான். அப்படி தன்னை தடுப்பது எது என்பதை அவனால் உடனே புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த வேளையில் கீழே இருந்து சோகம் நிறைந்த குரலில் கதறுவது போல் உரத்த குரலில் ரத்தினமாலை அவனை கேட்கிறாள். ஐயா, நான் இன்னும் கீழே தரையில்தான் இருக்கிறேன். நீங்களோ முத்துக்களும் நவரத்தினங்களும் நிறைந்த எட்ட முடியாத உயரத்துக்கு சென்று விட்டீர்கள். அவள் சொன்னதை கேட்டதும், இல்லை இல்லை, என்னுடைய விலை மதிப்பற்ற முத்து இன்னும் தரையில்தான் இருக்கிறது. நான் ஒளி நிறைந்ததாக கருதும் ரத்தினம் இன்னும் பூமியில்தான் இருக்கிறது பெண்ணே என்று உரத்த குரலில் தான் நிற்கிற உயரத்திலிருந்து அவளுக்கு கேட்கும்படி கதறினான் அவன். அந்த குரல் அவளுக்கு கேட்டதோ இல்லையோ, அப்போது யாரோ அவன் தோளை தீண்டி எழுப்பவே அவன் திடுக்கிட்டு கண் விழித்தான். உடல் முழுவதும் குப்பென்று வேர்த்திருந்தது. வாய் அரற்றுகிற அளவு ஆழ்ந்த உறக்கம் போலிருக்கிறதே என்று வினவியபடியே அழகன் பெருமாள் அவனது மஞ்சத்தின் அருகில் நின்று கொண்டிருந்தான். எதிர்ப்புறம் கட்டிலில் படுத்தபடியே முகத்தை திருப்பி இளைய நம்பியை நோக்கி புன்னகை பூத்தான் தேனூர் மாந்திரிகன். அடடா, அவர்கள் இருவரும் கேட்க நேரும்படி கனவில் அரட்டி விட்டோமே என்பதை எண்ணி நாணினான் இளைய நம்பி. அவன் மீண்டும் விழித்த நிலையில்
நினைவு கூட்ட முயன்ற போது அந்த கனவு காட்சிகளும் வார்த்தைகளும் தொடர்பின்றி இருந்தன. இளைய நம்பி உறக்கத்தில் வாய்விட்டு அரற்றியதும் அழகன் பெருமாள் அவனை எழுப்பி விட்டாலும் மஞ்சத்திலிருந்து உடனே அவன் எழவில்லை. கண்களை மூடியபடியே உடல் சோர்வு நீங்கி மஞ்சத்தில் சாய்ந்திருந்தான் அவன். இதை கண்டு அவன் மீண்டும் உறங்கிவிட்டதாக எண்ணிக்கொண்ட அழகன் பெருமாள், செங்கடான், யார் எழுப்பினாலும் எழுந்திருக்க முடியாதபடி திருக்கான பேர் நம்பிக்கு ஆழ்ந்த உறக்கம் போலிருக்கிறது என்று கூறியபடியே தேனூர் மாந்திரிகனிடம் மீண்டும் உரையாடப் போய் அமர்ந்தான். இதை கேட்டு மஞ்சத்தில் விழிகளை மூடியவாறு படுத்திருந்த இளைய நம்பி உள்ளூர நகைத்து கொண்டான். தான் உறங்கிவிட்டதாக நினைத்து கொண்டு அவர்கள் இருவரும் என்ன பேசிக் கொள்வார்கள் என்பதை கேட்க ஆவலாக இருந்தது அவனுக்கு. உறங்குகிற பாவனையிலேயே தொடர்ந்து கண்களை மூடியபடி மஞ்சத்தில் கிடந்தான் அவன். அங்கே அழகன் பெருமாளுக்கும் செங்கனானுக்கும் உரையாடல் தொடங்கியது. முதலில் அழகன் பெருமாள் தான் செங்கனானிடம் வினவினான். செங்கனான், காரியம் காயா பழமா என்று கேட்டான். பழமாகும் என்றுதான் நினைத்தோம். ஆனால் காலம் மாறிப்போய் சூழ்நிலையும் ஒத்துவராததால் அது கனியவில்லை, வெறும் காய்தான் என்றான் அவன். அப்படியானால் யாத்ரீகர்கள் என்ன ஆனார்கள் என்று கேட்டான் அழகன் பெருமாள். சூழ்நிலையை உணர்ந்து பெரும்பாலானோர் கோட்டை கதவுகள் மூடுவதற்கு முன்பாகவே அகநகரிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் என்று பதிலுரைத்தான் செங்கனான். நீ ஏன் தேனூருக்கு திரும்பினாய்? உனக்கு தேனூரில் அப்போது என்ன வேலை என்று கேட்டான் அழகன் பெருமாள். கோட்டையை விட்டு வெளியேறிய நம்மவர்களை பிரித்து தனித்தனியே செல்ல விடும் பொறுப்பு எனக்கு இருந்தது. திட்டமிட்டபடி அகநகரில் எதுவும் செய்ய முடியவில்லை என்றாகிய பின்பும் வெளியேறிவிட்ட யாத்ரீகர்களுக்கு குறிப்பாக மேலே என்னென்ன செய்ய வேண்டும் என்று நெறி கூறவும் செயல் காட்டவும் வேண்டாமா? அதற்காகத்தான் சென்றேன் என்றான் செங்கனான். திட்டமிட்டபடி எதுவும் நடக்கவில்லை என்பது மோகூருக்கு தெரியுமா செங்கனான் என்று கேட்டான் அழகன் பெருமாள். ஒற்றர்கள் இருவர் அகப்பட்டு கொண்டதனால் கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டதையும் யாத்ரீகர்கள் வெளியேற்றப்பட்டதையும் அந்துவன் மோகூருக்கு கூறி அனுப்பியிருக்க வேண்டும். நினைத்தபடி எதுவும் நடக்க முடியாது என்பதை பெரியவரும் காராளரும் இதிலிருந்தே அறிந்து கொள்ள முடியும் தானே என்று கேட்டான் செங்கனான். இந்த சமயத்தில் மஞ்சத்தில் படுத்திருந்த இளைய நம்பிக்கு அடக்கிக் கொள்ள இயலாத பெருந்தும்மல் ஒன்று வந்தது. அவன் தும்மினான். உடனே அவர்களுடைய உரையாடல் நின்றது. தொடர்ந்து சில கணங்கள் அவர்களுடைய மௌனம் நீடிக்கவே இனிமேல் அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ள மாட்டார்கள் என்ற முடிவுக்கு வந்தவனாக இளைய நம்பி மஞ்சத்தில் எழுந்து அமர்ந்தான். அவன் மனம் அப்போது மிகவும் குழப்பத்தில் ஆழ்ந்து போயிருந்தது. நினைவிழந்து உறங்கிய உறக்கத்தின் போது கண்ட ஒரு கனவையும் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உறக்கம் கலைந்த பின் தன்னினைவோடு செவிமடுத்த ஓர் உரையாடலையும் அவனால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. யாத்ரீகர்கள் பத்திரமாக வெளியேறி தங்கள் தங்கள் ஊர்களுக்கு பிரிந்து சென்றார்களா இல்லையா என்பதில் தேனூர் மாந்திரிகனுக்கும் இந்த அழகன் பெருமாளுக்கும் ஏன் இவ்வளவு கவலை? இவர்கள் இந்த அவிட்ட நாள் திருவிழாவின் போது நகருக்குள் என்ன காரியத்தை சாதிக்க திட்டமிட்டிருந்தார்கள்? அதற்கு யாத்ரீகர்கள் எப்படி உதவி செய்ய இருந்தார்கள் என்றெல்லாம் அவன் மனதில் நினைவுகள் ஐயமாக எழுந்தன. நல்ல உறக்கம் போலிருக்கிறது. களைப்பு மிகுதியினால் முன்னிரவிலேயே உறங்கி எழுந்து விட்டீர்கள். உறக்கத்தில் ஏதோ முத்து ரத்தினம் என்றெல்லாம் அரட்டினீர்கள். வந்து எழுப்பினேன். மீண்டும் உறங்கிவிட்டீர்கள். ரத்தின மாலை இருந்த வளத்திலிருந்து திரும்பும் நேரம் கூட ஆயிற்று என்றான் அழகன் பெருமாள். இந்த சொற்களுக்கு மறுமொழி கூறாமல் மௌனமாக அவனை பார்த்து சிரித்தான் இளைய நம்பி. தன்னுடைய வார்த்தைகளால் எந்த மறுமொழியும் கூறாமல் ஒரு மௌனமான புன்னகையை மட்டும் புரிந்த இளைய நம்பியை கண்டு தங்கள் உணர்ச்சிகளுக்கு நடுவே ஏதோ ஒரு மெல்லிய பிணக்கு இடறுவதை அழகன் பெருமாளும் புரிந்து கொண்டான். அத்தியாயம் 32. வித்தகர் எங்கே? ரத்தின மாலை இருந்த வளத்திலிருந்து திரும்புகிற வரை அங்கிருந்த அவர்கள் மூவரும் தங்களுக்குள் அதிகம் பேசிக்கொள்ளவே இல்லை. நீண்ட நாட்களாக கண்களை கட்டி காட்டில் விட்டது போல் ஆகிவிட்டது. அந்துவனை சந்தித்துவிட்டு ரத்தின மாலை திரும்பி வந்ததும் ஏதாவது விவரம் தெரியும் என்று நம்புகிறேன் என்று இடையே அழகன் பெருமாள் பேசிய போது கூட, இப்படி நமக்குள் பொதுவாக நம்பவும் செயலாற்றவும் காரியங்கள் இருப்பதால் தான் நாம் ஒரு குழுவாக சேர்ந்திருக்கிறோம் அழகன் பெருமாள் என்று மறுமொழி கூறிவிட்டு மீண்டும் சிரித்தபடியே அவனுடைய கண்களில் மின்னும் உணர்ச்சிகளை ஆழம் பார்த்தான் இளைய நம்பி. அழகன் பெருமாளும் விட்டு கொடுக்காமல் பதிலுக்கு முகமலர்ந்து சிரித்தானே ஒழிய இளைய நம்பியின் சொற்களில் இருந்த குத்தலை புரிந்து கொண்டதாகவே காண்பித்துக் கொள்ளவில்லை. இருந்த வளமுடைய விண்ணகரத்தில் அர்த்தசாம வழிபாடு முடிந்த பின்பே ரத்தின மாலை திரும்பினாள். பல்லக்கிலிருந்து இறங்கி வந்ததும் வராததுமாக உன்னுடைய முகம் மலர்ச்சியாய் இருப்பதை பார்த்தால் இருந்த வளமுடைய பெருமாள் பரிபூர்ணமாக திருவருள் புரிந்திருப்பார் என்றே தோன்றுகிறது
என்று கூறி அவளை வரவேற்றான் இளைய நம்பி. அவளுடைய முகமும் அவனை நோக்கி மலர்ந்தது. அவள் அவனிடம் கூறினாள், திருவருளுக்கு ஏதும் குறைவில்லை. ஆனால் என்ன தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன் என்பது எனக்கே புரியாமல் எதையோ தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள். அப்படியானால் போன காரியம் ஆகவில்லையா என்று கேட்டான் அழகன் பெருமாள். இனிமேல்தான் தெரிய வேண்டும் என்று கையோடு திரும்ப கொண்டு வந்திருந்த பூக்குடலையை காண்பித்தாள் அவள். குடலை நிறைய அடர்த்தியாக தொடுத்த துளசி மாலை ஒன்று பொங்கி வழிந்தது. துளசியின் நறுமணம் எங்கும் கமழ்ந்தது. அவள் கூறியதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவளே மேலும் தொடர்ந்து கூற ஆரம்பித்தாள். அகநகரின் நிலைமை மிக மிக கடுமையாகி இருக்கிறது. என்னுடைய பணிகளை பாராட்டி அரண்மனை அந்தப்புற மகளிர் மூலம் நான் பெற்றிருக்கும் முத்திரை மோதிரத்தை கையில் அணிந்து சென்றதனால்தான் நானே பாதுகாப்பாக இருந்த வளத்துக்கு சென்று திரும்ப முடிந்தது. எங்கும் ஒரே பரபரப்பும் பதற்றமும் நிறைந்து அகநகர வீதிகளும் சதுக்கங்களும் அமைதி இழந்திருக்கின்றன. சந்தேகப்படுகிறவர்களை எல்லாம் இழுத்து போய் களப்பிரர்கள் கழுவேற்றுகிறார்கள். எல்லாரையும் பயம் பிடித்து ஆட்டுகிறது. நான் இருந்த வளமுடையார் கோயிலுக்கு போய் யானை கொட்டாரத்தை அடைந்த போது அந்துவனை கொட்டாரத்தின் வாயிலிலேயே பார்த்தேன். அவன் வேறு சில யானை பாகர்களோடு சேர்ந்து நின்று கொண்டிருந்தான். ஆனால் என்னை பார்த்த பின்பும் அவன் என்னோடு பேசவோ தெரிந்தவன் போல் முகம் மலரவோ இல்லை. மற்ற யானை பாகர்களோடு பாலி மொழியில் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான் அவன். நிலைமையை நான் விளங்கிக் கொண்டேன். எதையும் தெரிந்து கொள்ள முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏமாற்றத்தோடு ஆலயத்திற்குள்ளே சென்று நான் கொண்டு போயிருந்த மாலைகளை சாற்றச் செய்து இருந்த வளமுடையாரையும் அந்தரவானத்து எம்பெருமானையும் வழிபட்டு வணங்கி திரும்பும் போது மீண்டும் அந்துவனை காண முயன்று வெகு நேரம் காத்திருந்தேன். அர்த்தஜாம வேளை கூட நெருங்கிவிட்டது. என்ன முயன்றும் அந்துவனை காண முடியவில்லை. வந்த காரியத்தை இறைவனிடம் விட்டுவிட வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு வந்த மனதுடன் குடலையும் கையுமாக பணிப்பெண்ணோடு நான் திரும்புவதற்கு இருந்தேன். அப்போது விண்ணகர திருக்கோயிலைச் சேர்ந்த நந்தவனத்து மாலை கட்டி ஒருவன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே கையில் ஒரு பெரிய துளசி மாலையோடு என்னை நோக்கி வந்தான். இருந்த வளமுடைய பெருமாளின் திருவருள் இந்த மாலையில் நிரம்பி இருக்கிறது. தாங்கள் நினைப்பதை அருளும் தெய்வீக பயனை இந்த துளசி மாலை தங்களுக்கு தரும் என்று அந்துவனார் கூறினார். அவருடைய வேண்டுகோளின்படி இந்த துளசி மாலையை தங்களிடம் சேர்க்க வந்தேன் என்று கூறி மாலையை உடனே என் கையில் இருந்த குடலையில் திணித்துவிட்டு அந்த மாலை கட்டி விரைந்து நந்தவன பகுதியில் புகுந்து மறைந்து விட்டான். அவனை ஏதாவது கேட்கலாம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவன் மின்னலாக மறைந்து விடவே எனக்கு திகைப்பாயிருந்தது. என்ன செய்வதென்று புரியவில்லை. கோயிலிலிருந்து வெளியே வந்ததும் பல்லக்கில் அமர்ந்து மாலையை கைவிரல்களால் நன்கு ஆராய்ந்தும் எதுவும் புலப்படவில்லை. இந்த மாலையை கொடுத்தனுப்பியதன் மூலம் அந்துவன் நமக்கு என்ன தெரிவிக்கிறான் என்பதே எனக்கு புரியவில்லை. மாலை இதோ இருக்கிறது என்று அந்த மாலையை அவள் எடுத்து நீட்டுவதற்கு முன்பே விரைந்து அதை தன் கைகளில் ஏற்றான் அழகன் பெருமாள். மாலையை மேலிருந்து கீழாக தொங்கவிட்ட போது ஒரு பெரிய தேங்காய் அளவு அதன் நுனியில் தொங்கிய குஞ்சம் அவனுடைய கவனத்தை கவர்ந்தது. அழகன் பெருமாள் நிதானமாக கீழே தரையில் அமர்ந்து மாலையை மடியில் வைத்து கொண்டு அதன் குஞ்சத்தை மெல்ல பிரித்தான். எல்லாருடைய விழிகளும் வியப்பால் விரிந்தன. என்ன விந்தை! அந்த குஞ்சத்தின் நடுப்பகுதியிலிருந்து ஒடியாமல் சுருட்டப்பட்டு நாரால் கட்டியிருந்த ஓலை சுருள் ஒன்று வெளிப்பட்டது. எல்லாருடைய கண்களிலும் மலர்ச்சி தெரிந்தது. பெருமாளின் திருவருள் இதோ கிடைத்துவிட்டது, அந்துவன் பொய் சொல்ல மாட்டான் என்று கூறியபடியே அந்த ஓலை சுருளை எடுத்து பிரித்தார் அழகன் பெருமாள். ஒடியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நன்கு முற்றி காய்ந்த ஓலையை பயன்படுத்தாமல் ஓரளவு ஈரமுள்ள பதத்து ஓலையை பயன்படுத்தி அதில் எழுதியிருந்ததால் எழுத்துக்கள் ஓலையில் நன்கு பதியவில்லை. கீறினார் போல் ஏதோ மங்கலாக தெரிந்தது. அதை எழுத்து கூட்டி படிக்க முடியாமல் அழகன் பெருமாள் சிரமப்பட்டான். கை தீபத்தின் அருகே நெருக்கமாக பிடித்து படிக்க முயன்றும் முடியவில்லை. அதை என்னிடம் கொடு அழகன் பெருமாள் என்று அதை வாங்கி கொண்ட இளைய நம்பி ரத்தினமாலையின் பக்கம் திரும்பி, நீ கண்ணுக்கு தீட்டிக்கொள்ள மை வைத்திருப்பாயே, அந்த மைக்கூண்டை கொண்டு வா என்றான். உடனே அவள் பணிப்பெண்ணுக்கு சைகை செய்தாள். பணிப்பெண் உள்ளே ஓடினாள். சிறிது நேரத்தில் மைக்கூட்டுடன் திரும்பி வந்து அதை இளைய நம்பியிடம் கொடுத்தாள். ஓலையை பளிங்கு தரையில் வைத்து அதன் ஒரு முனையை அழகன் பெருமாளும் மறுமுனையை ரத்தனமாலையும் கட்டை விரல்களால் அழுத்தி கொள்ள செய்த பின் அது சுருண்டு விடாமல் இருந்த நிலையில் அதன் மேல் மென்மையாக மையை தடவினான் இளைய நம்பி. எழுத்துக்களாக கீறப்பட்டிருந்த இடங்களெல்லாம் ஓலை பரப்பில் பள்ளமாகி இருந்ததால் அந்த பள்ளங்களில் மை ஆழ பதிந்திருந்தது. அப்படி பதிந்ததன் காரணமாக
ஓலையில் எழுதியிருந்த வாக்கியங்கள் இப்போது தெளிவாக தெரியலாயின. அந்த ஓலையில் பெரியவர் மதுராபதி வித்தகர் இப்போது திருமோகூரில் இல்லை, அவரை தேடும் முயற்சியை செய்ய வேண்டும் என்ற அந்த முதற் பகுதி எழுத்துக்களை இளைய நம்பி வாய்விட்டு படித்ததும் மற்றவர்களும் தெரிந்து கொள்ளும் ஆவலில் எல்லா விழிகளும் விளக்கொளியின் துணையுடன் ஓலைக்கருகே தணிந்து பார்க்க விரைந்தன. பலருடைய மூச்சுக்காற்று ஒரே திசையில் பாயவே எதிர்பாராத விதமாக அந்த விளக்கே அணைந்து போய்விட்டது. அத்தியாயம் 33. அடிமையும் கொத்தடிமையும். தாகத்தோடு பருகுவதற்கு கையில் எடுத்த நீரை பருக முடியாமல் மறித்து பறித்தது போல் அரிய செய்திகள் அடங்கிய அந்த ஓலையை படிப்பதற்குள் விளக்கு அணைந்ததன் காரணமாக அவர்களுடைய ஆவலும் பரபரப்பும் அதிகரித்திருந்தது. பணிப்பெண் அணைந்த கைவிளக்கை உள்ளே எடுத்துச் சென்று ஏற்றி கொண்டு வந்தாள். விளக்கு மீண்டும் அணைந்துவிடக்கூடாது என்ற கவலையில் அனைவரையும் விலகி நிற்குமாறு வேண்டிய பின் ஓலையில் எழுதப்பட்டிருந்த 2வது வாக்கியத்தையும் படிக்கலானான் இளைய நம்பி. தென்னவன் மாறனையும் திருமோகூர் அறக்கோட்டத்து மல்லனையும் சிறை மீட்க எல்லா வகையிலும் முயலுக. இந்த 2வது வாக்கியத்தின் பொருளை அதில் உள்ள சொற்களை கொண்டு புரிந்து கொள்ள முயன்றாலும் இதில் சொல்லப்பட்டிருக்கும் நிகழ்ச்சி எப்போது எவ்வாறு நிகழ்ந்தது என்னும் சூழ்நிலை யாருக்குமே புரியவில்லை. 3வது வாக்கியத்தோடு அந்த ஓலையில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்கள் முடிந்துவிட்டன. 3வது வாக்கியம், திருக்கான பேர் பாண்டியகுல விழுப்பரையரின் பேரன் இளைய நம்பி மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தன்னை பற்றியே இருந்ததனால் அதை அவன் வாய்விட்டு படிக்கவில்லை. அப்படியே ஓலையை அழகன் பெருமாளிடம் கொடுத்து விட்டான். அவன் வாக்கியங்கள் 3ஐயும் முடித்த பின் செய்திகளை நம்புவதற்கு ஒரு நல்லடையாளமாக கயல் என்றும் அதிலே கீழே எழுதியிருந்ததை அவன் காண தவறவில்லை. அந்த ஓலையை அழகன் பெருமாள் படித்த பின்பு ரத்தினமாலையிடம் கொடுத்தான். ரத்தினமாலையும் படித்த பின்பு அது மறுபடியும் இளைய நம்பியின் கைகளுக்கே வந்து சேர்ந்தது. துளசி மணம் கமழும் அந்த ஓலையை 2வது முறையாகவும் படித்தான் அவன். கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்ட பின் பல நாட்களாக அந்த கணிகை மாளிகையிலேயே இருந்து விட்டதனால் ஓலையில் குறிப்பிட்டிருக்கும் சூழ்நிலைகளை உணரவும் அனுமானம் செய்யவும் முடியாமல் இருந்தது அவனுக்கு. பெரியவர் மதுராபதி வித்தகர் ஏன் இப்போது மோகூரில் இல்லை, அவர் எங்கே இருக்கிறார் என்று தேடும் முயற்சியில் நாங்கள் ஏன் ஈடுபடக்கூடாது என்று தோன்றியது அவனுக்கு. தென்னவன் மாறனையும் திருமோகூர் அறக்கோட்டத்து மல்லனையும் யார் எப்போது எதற்காக சிறைப்பிடித்தார்கள்? ஒன்றும் விளங்காமல் மனம் குழம்பினான் இளைய நம்பி. அப்போது ரத்தினமாலை சிரித்த முகத்தோடு அவனை கேட்டாள். பார்த்தீர்களா, திருக்கான பேர் பாண்டியகுல விழுப்பரையரின் பேரரை பாதுகாக்கும் பொறுப்பை இந்த ஓலையும் எங்களுக்கு நினைவூட்டுகிறது என்று. என்னை பாதுகாப்பதில் உங்களுக்கு உள்ள அக்கறையை பற்றி மகிழ்ச்சி. ஒருவரை பாதுகாப்பதற்கும் சிறை வைப்பதற்கும் உள்ள வேறுபாடு மட்டும் உங்களுக்கு நினைவிருந்தால் போதும். சில சமயங்களில் நீயும் அழகன் பெருமாளும் செய்கிற காரியங்கள் மூலம் நான் பாதுகாக்கப்படுகிறேனா அல்லது சிறை வைக்கப்பட்டிருக்கிறேனா என்பதே சந்தேகத்துக்குரியதாகி விடுகிறது என்றான் இளைய நம்பி. பாதுகாப்பதும் கூட ஒரு வகை சிறைதான். பாதுகாக்கிறவர் பாதுகாக்கப்படுகிறவர் இருவரில் யாருடைய அன்பு அதிகம், யாருடைய உரிமை அதிகம் என்பதை பொறுத்தே சிறையா இல்லையா என்பது நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். இங்கே நாங்கள் உங்கள் மேல் உயிரையே வைத்து அன்பு செலுத்துகிறோம். நீங்கள் பதிலுக்கு எந்த அளவு அன்பு செலுத்துகிறீர்கள் என்பதை எதிர்பாராமலும் கணக்கிடாமலுமே உங்கள் விருப்பம் போல் பழக நாங்கள் உரிமைகள் அளித்திருக்கிறோம். இப்போது சொல்லுங்கள், இது சிறையா அன்பு பாதுகாப்பா என்று கேட்டாள் ரத்தினமாலை. அன்பு என்பது நிறுவைக்கும் அளவைக்கும் அப்பாற்பட்டது ரத்தினமாலை. இப்போது அதை நிறுக்கவும் அளக்கவும் நீ விரும்புவதாக தெரிகிறது என்றான் இளைய நம்பி. அல்லவே அல்ல, செய்வதையும் செய்துவிட்டு குற்றத்தை என் தலையில் சுமத்தாதீர்கள். நீங்கள் கேட்டதற்கு நான் மறுமொழி கூறினால் என்னையே குறை சொல்கிறீர்களே என்றாள் ரத்தினமாலை. ரத்தினமாலையின் இந்த பேச்சுக்கு இளைய நம்பி மறுமொழி எதுவும் கூறவில்லை. சிறிது நேர மௌனத்துக்கு பின் அவர்கள் உரையாடல் ஓலையில் கண்டிருந்த பிற செய்திகளை பற்றி திரும்பியது. இளைய நம்பி அழகன் பெருமாளை நோக்கி வினவினான். இந்த ஓலையின் 2வது வாக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தென்னவன் மாறனையும் திருமோகூர் மல்லனையும் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாத அழகன் பெருமாள். அவர்கள் எப்படி சிறைப்பட்டிருப்பார்கள், எவ்வகையில் அவர்களை மீட்க வேண்டும் என்றெல்லாம் நீதான் முடிவு செய்ய வேண்டும். செய்வாய் அல்லவா என்று கேட்டான் இளைய நம்பி. ஐயா, நம்மை போல் அவர்களும் களப்பிரர் ஆட்சியை எதிர்ப்பவர்கள். பெரியவர் மதுராபதி வித்தகரின் கட்டளைக்கு தலை வணங்குகிறவர்கள். தென்னவன் மாறன் சிறுமலை காட்டில் இருப்பவன். மல்லன் திருமோகூர் பெரிய காராளரின் அறக்கோட்டத்தில் இருப்பவன். எல்லோரும் நம்மவர்கள். பாண்டிய மரபு சிறப்படைய பாடுபடுகிறவர்கள். அவர்களை சிறை மீட்பது பற்றிய காரியங்களை நானே செய்கிறேன்.
உங்கள் ஒத்துழைப்பும் உறுதுணையும் எனக்கு இருந்தால் போதும் ஐயா என்றான் அழகன் பெருமாள். அப்போது ரத்தினமாலை அவர்களை உண்பதற்கு அழைத்தாள். இளைய நம்பியையும் அழகன் பெருமாளையும் அமரச் செய்து அவளே பரிமாறினாள். இளைய நம்பி போதும் போதும் என்று கைகளால் மறித்த பின்னும் நெய் அதிரசங்களை அவனுடைய இலையில் படைத்தாள் ரத்தினமாலை. ரத்தினமாலை, இது என்ன காரியம் செய்கிறாய்? அதிரசங்களை நான் உண்ண வேண்டுமா அல்லது அதிரசங்கள் என்னை உண்ண வேண்டுமா? வீரர்கள் உண்பவர்கள் மட்டும்தான், உண்ணப்படுபவர்கள் இல்லை. களத்தில் இப்படி அதிகமாக உணவை படைப்பதன் மூலம் நீ என்னை பாராட்டுகிறாயா இல்லை வஞ்ச புகழ்ச்சி செய்கிறாயா என்பது எனக்கு புரியவில்லை என்றான் இளைய நம்பி. அதை கேட்ட ரத்தினமாலை, வீரர்கள் முனிவர்களைப் போல் உண்ணக்கூடாது, முனிவர்களைப் போல் பழகவும் கூடாது. அவள் இந்த சொற்களின் மூலம் குறிப்பாக தனக்கு எதையோ புலப்படுத்த முயல்வது போல் இளைய நம்பிக்கு தோன்றியது. இந்த சொற்களை சொல்லி முடிந்தவுடனே அவளுடைய முகத்தையும் கண்களையும் பார்க்க முயன்றான் அவன். ஆனால் அவளோ முகத்தை அவனிடமிருந்து மறைக்க முயலுகிறவள் போல் வேறு புறம் பார்த்து கொண்டு நின்றாள். அழகன் பெருமாள் இந்த நாடகத்தை கண்டும் காணாதவன் போல் உண்பதில் கவனமாக இருந்தான். உள்ளூர அவனுக்கு ஒரு வகை மகிழ்ச்சி ஏற்பட்டு கொண்டிருந்தது. பெண்களின் கைகளே அழகு பார்த்து சொல்லும் காரியத்துக்காக நான் இங்கே வரவில்லை என்று இந்த மாளிகையில் நுழைந்த முதல் நாளில் முதல் சந்திப்பின் போது கோபப்பட்ட அந்த இளைஞன் இன்று இந்த வளைக்கரங்கள் தன்னுடைய இலையில் பரிமாறும் அழகை ரசிப்பதை அழகன் பெருமாள் தன்னுடைய கண்களாலேயே காண முடிந்தது. இந்த மாறுதல் தனக்கும் ரத்தினமாலைக்கும் மிகப்பெரிய வெற்றி என்பது அழகன் பெருமாளுக்கு புரிந்திருந்தாலும் அந்த வெற்றி பெருமிதத்தை வெளிப்படையாக்கிவிட விரும்பவில்லை அவன். இளைய நம்பியின் நிலை இப்படி என்றால், ரத்தினமாலை அவன் அந்த மாளிகைக்குள் வந்த முதல் நாளன்று அவனுடைய திரண்ட தோள்களையும் பரந்த மார்பையும் கண்டு மனம் தோற்ற கணத்தில் அவனுக்கு அடிமையாவதற்கு மட்டுமே ஆசைப்பட்டாள். இன்றோ அவனுக்கு கொத்தடிமையாவதற்கே ஆசைப்பட்டாள். ஆனால் மெல்லிய பட்டு நூல் போன்ற இந்த வெற்றி பிணைப்பு அருந்துவிடக்கூடாது என்பதில் அழகன் பெருமாளை விட வெளிப்பாயிருந்தாள் ரத்தினமாலை. உண்டு முடித்த பின் தேனூர் மாந்திரிகன் படுத்திருந்த கட்டில் அருகே அமர்ந்து துளசி மாலையில் வந்த ஓலையை வைத்துக்கொண்டு மேலே என்னென்ன செய்யலாம் என்று சிந்தித்தார்கள் அவர்கள். நீண்ட நேரம் சிந்தித்தும் எதையும் திட்டமிட முடியவில்லை. அழகன் பெருமாள் செங்கணானின் கட்டில் அருகே இருந்த மஞ்சத்தில் உறங்கச் சென்றான். அந்த செங்கணான் புதிதாக வந்திருந்ததனால் இளைய நம்பிக்கு தான் எந்த கட்டிலில் படுத்து உறங்குவது என்ற தயக்கம் வந்தது. செங்கணானுக்கு அருகில் இருந்த கட்டிலில் அவனுக்கு துணையாயிருக்கும் என்ற எண்ணத்தோடு அழகன் பெருமாள் படுத்து விட்டதால் அவனை அங்கிருந்து எழுப்புவதற்கு இளைய நம்பி விரும்பவில்லை. அவனது தயக்கத்தின் குறிப்பறிந்த ரத்தினமாலை, இந்த மாளிகையின் மேல் மாடத்தில் ஒரு படுக்கை அறை இருக்கிறது, நிலவின் தன்மையையும் தென்றல் காற்றின் சுகத்தையும் அனுபவித்தபடி தாங்கள் அங்கே உறங்கலாம் என்றாள். அவன் மறுக்கவில்லை. அவள் அவனை மேலே அழைத்துச் சென்றாள். அத்தியாயம் 33 முடிவடைந்தது. அடுத்து வரும் அத்தியாயங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.